ஒரு படம் நல்லா வரணும்னா அதுக்கு எல்லாரோட உழைப்பும் இருக்கணும். சரியான கதை மற்ற எல்லாமே அமைஞ்சு ஒரு தரமான படமா இயக்குனர் அதை எடுக்கணும். அண்ட் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் பரவலா நிறைய பேர் ஃபாலோ பண்றது, அதுவும் குறிப்பா நம்ம தலை ஃபாலோ பண்றது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நான் இப்போ எதை பத்தி சொல்றேன்னா அஜித் அவர்களோட வி சென்டிமெண்ட் பத்தி தான் நான் பேசுறேன். வீல ஆரம்பிச்ச அவரோட பெரும்பாலான படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. ஆரம்ப நாட்கள்ல இருந்து பார்த்தா எப்ப எல்லாம் அஜித் வி தலைப்பு வச்சு அவரோட படம் ஆரம்பிக்கப்படுதோ அப்பையெல்லாம் அந்த படங்கள் ரொம்பவே ஹிட் அடிச்சு பிரபலமாகி இருக்கு. வாலி, வில்லன், வரலாறு, வீரம், வேதாளம், வலிமை, விஸ்வாசம் அப்படின்னு இந்த எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு அஜித்தோட கெரியர்ல நல்ல படங்களா, திருப்பு முனை தந்த படங்களா அமைஞ்சிருக்கு. அது அவர் தற்செயலா வச்சாரா இல்ல பிளான் பண்ணி வச்சாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா கடந்த 20 வருடங்களா இவர் இந்த சென்டிமெண்ட்ல இருந்து வெளியே வரல அப்படின்னு தான் சொல்லணும். அஜித்தோட ஆரம்ப நாட்கள்ல இருந்தே பல புதிய இயக்குனர்களை அறிமுகம் செஞ்சு தூக்கி விட்டாரு. அவங்க எடுக்கிற படம் ஹிட்டோ பிளாப்போ நிறைய புதிய இயக்குனர்கள் இவரால இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டாங்க. இதே அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இயக்குனரை பிடிச்சு போச்சுன்னா தொடர்ந்து அவங்களோட படங்கள் பண்ணுவாரு. அதுக்கு உதாரணமா நம்ம சிறுத்தை சிவா, விஷ்ணுவர்தன், ஹெச் வினோத் போன்றவர்களை சொல்லலாம். இப்படி தலையையும் வி சென்டிமெண்ட்டையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டாதான் வெளியாகி இருக்கு அவரோட 62வது படத்தோட டைட்டில் விடாமுயற்சி. அவரோட படத்துல வர பாட்டு வரி மாதிரி தன்னை தானே செதுக்கியவன்னு சொல்ற மாதிரி அஜித் அவர்கள் அவரோட சொந்த முயற்சியில தான் இந்த அளவு வளர்ந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இத மறுக்கவே முடியாது. வி சென்டிமெண்ட்ல உருவாக போற விடாமுயற்சி திரைப்படம் அஜித் திரைவாழ்வுல மீண்டும் ஒரு ஸ்மாஷிங் ஹிட் நம்பரா இருக்கும் அப்படின்னு நம்பலாம்.